தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/7/2025 வெள்ளிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், இரவு 7 மணி வரை பிறகு சுவாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்னைக்கு கிரக அமைப்புகளை பார்க்கிற பொழுது 2 நாட்களுக்கு முன்னாலே சனி கும்பத்தில் வக்கரமாயிருச்சு. சனி வக்கரமா இருக்கு. அதே நேரம் கடகத்துக்கு புதன் வந்துச்சு, இன்னைக்கு அதுவும் வக்கரமா இருக்கு. கிரகங்கள் வக்கரகதியில் இயங்குற பொழுது பல நல்ல வாய்ப்புகளை சிலர் இழக்க நேரிடும். நாட்டிலும் சரி, வீட்டிலும் சரி, நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க நேரிடும். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் அப்படின்னா அது நல்லது செய்யும். ஏன்னா ராசியில் ஜென்மச்சனியா இருக்கு இல்லையா, ஜென்மச்சனுடைய வலிமை கொஞ்சம் குறையும். ஆனால் அதே சமயம் சிலருக்கு இந்த சனி வக்கர காலங்களில் சனி நல்லவனா இருந்து பலம் பெற்றிருந்து சனியேசம் நடக்கிறவங்களா இருந்தாலோ, சனி புத்தி நடந்தாலோ, அவங்களுக்கு சனி வக்கர காலத்தில் பல காரியங்கள் தடையாவே இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு தெய்வத்தை கும்பிடணும். சனி சனீஸ்வரன் அப்படிங்கிறான். அதே மாதிரி இந்த புதன் இருக்கு இல்லையா, புதன் அப்படின்னு சொன்னோம்னா அது வக்கரமா இருக்கு. இது மாதிரி நேரங்களில் ஈஸ்வரனை வழிபட வேண்டுமா. அப்படி ஈஸ்வரனை வழிபடுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்குள்ள நுழையிற போது பிள்ளையாரை கும்பிட்டு நந்தியை கும்பிட்டு வர்ற போது 63 நாயன்மார்களை அவசியம் கும்பிடணும். சில ஆலயங்கள்ல தான் 63 இருக்கும், சில ஆலயங்கள்ல இந்த 4 மட்டும் இருக்கும். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் 4 மட்டும் இருக்கும். இந்த 63 வழிபட்ட பின்னால் உள்ளே சென்று வழிபட்டோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு பாடல், சிவபதிகம்னு ஒரு பாடல், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதின பாடல். 63 4 அரியணில் வைத்து அருள் தந்தாய். அப்பர், சுந்தர, சம்பந்தர், மாணிக்க வாசகர் அருள்ல பக்கத்துல வச்சிருக்க. 20 வயதாய் திருமூலர் இளமையை காணவும் வழிவகுத்தாய். திருமூலகண்ட நாயனார் இருக்காரே, திருநீலகண்ட நாயனார், அவர் இளமையாக்கினார் கோயில்னே சிதம்பரத்தில் ஒரு கோயில் இருக்கு. பிரிந்திருந்த தம்பதியர் 60 வயதுக்கு மேலே இருவரும் ஒன்றாக ஒரு ஊரணியில ஒரு குளத்துல குளிக்க வரும்னாரு இறைவன். நாங்க நீலகண்டம்னு சொல்லிட்டு தீண்டாதேன்னு சொல்லிட்டோம்னு அவர் மனைவி சொல்லுவா, திருக்காப்பு சுந்தரி. உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பு கொடுத்து பிடிச்சுக்கணும், 2 பேரும் கீழே குடிச்சு எழுந்திருப்பாங்க, இளமையா வந்துருவாங்களாம். இளமையாக்கினார் கோயில். அப்படி 20 வயதாய் திருமூலர் இளமையை காணவும் வழிவகுத்தாய். மறுமுறை மறுமுறை மாம்பழத்தை வருவித்தேனி விளையாண்டாய். எங்கே விளையாண்டாரு? அந்த இறைவன் திருவிளையாடல் நடத்தின இடம் காரைக்கால். மறுமுறை மறுமுறை மாம்பழத்தை வருவித்தேனே விளையாண்டாய். அருமறை காட்டும் காரைக்கால் அம்மையை நீயும் தாய் என்றாய். நம்மை பேணும் தாய் வருகிறாள்னு சொல்லி காரைக்கால் அம்மையாரை தாய் என்று அழைத்தாராம் சிவபெருமான். அம்மையும் அப்பனும் இல்லாத சிவன் அம்மையே என்று அழைத்த காரணத்தினாலே தான் 63 காரைக்கால் அம்மையார் அமர்ந்த நிலையில் இருப்பார். அத்தனை பேரும் நின்ற நிலையில் இருப்பார்கள். காரைக்கால் அம்மையார் அமர்ந்த நிலையிலே இருப்பார். அவரை வழிபடுகின்ற பொழுது நமக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். அப்படி வருகின்ற பொழுது வள்ளல் என்றே போற்றுகின்ற வாசமலலாம் வடதூரார் எல்லையில் காட்சி தந்தாய். எங்கள் துயரை போக்கிடவும் பிரம்படி ஒரு நாள் பட்டவனே. எங்க பிரம்படி பட்டாரு? பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டார். மதுரையில பந்தி கிழவிக்காக பிரம்படி பட்டாராம். அப்படி பிரம்படி ஒரு நாள் பட்டவனே, முல்லை பூவால் அர்ச்சித்தோம் முன்னால் வந்துடு ஈஸ்வரனே. சாக்கியர் கல்லால் பூஜித்தார். சாக்கிய நாயனர் கல்லாலேயே பூஜித்தாராம். சாக்கியர் கல்லால் பூஜித்தார். சார்ந்தோர் வில்லால் விளையாண்டார். தாக்கும் சொல்லால் பேசினும் தாயாயிருந்து நேசிப்பாய். இந்த சிவபெருமானை நாம் கல்லால் தொழுதாலும் வில்லால் தொழுதாலும் சொல்லால் தொழுதாலும் எப்படி தொழுதாலும் அப்படி தொழுகின்ற பொழுது அந்த ஈஸ்வரன் நமக்கு அருள் புரிவானாம். அதற்கு உகந்த நேரம் எதுனா, கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது சிவனைத்தான் வழிபட வேண்டுமாம். சிவாலய வழிபாடு சிறப்பினை வழங்கும். அதிலும் இன்று வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் என்பதனாலே அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் வளமும் நலமும் கிடைக்க இந்த ஈஸ்வர வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள். இன்று வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் கூட உங்களுக்கு வரலாம். வருமானம் உயர்வாகவே இருக்கின்றது. நிதிநிலை உயர்ந்து நிம்மதி கிடைக்கும். 2 சுக்கிரன் இருப்பதனாலே குடும்ப சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை நீங்கள் சமாளிப்பீர்கள். உங்களுக்கு இன்று ஒரு மிக இனிய நாள், யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். தொழிலில் கூட வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவார்கள். பெண்விளை பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பிறர் போற்றுகின்ற அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாக இணைவார்கள். அதனால் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். இந்த வேற்று மனிதர்கள் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியிலிருந்து நீங்கள் பலன் பெறுவீர்கள். ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் இன்று நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் விதத்திலே மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அதன் விளைவாக நல்ல பொறுப்புகளை அவர்கள் வழங்குவார்கள். குரு உங்கள் ராசியில் இருக்கின்றார். எனவே தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த புது முயற்சியில் வெற்றி கிடைக்கும். புது இடத்திலே தொழில் தொடங்க வேண்டும். பழைய தொழிலை பைசல் செய்துவிட வேண்டும். எனவே இன்று ஏதாவது ஒரு புதிய தொழிலுக்கான வாய்ப்புகள் வருமா, யாரை சந்திக்கலாம் என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தால் அந்த எண்ணங்கள் நிறைவேறுகிற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் விரையாதிபதி புதன் ராசியில் இருப்பதால் விரயங்களுக்கு மேல் விரயம் வரும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலும் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காக ஆகும். குடும்பச் சுமை கூடும். பண தேவைகளை முன்னிட்டு நீங்கள் கைமாற்று வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் யோகம் செய்யும். செவ்வாய் ராசியில் இருப்பதனாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தெய்வ பலம் உங்களுக்கு இருக்கிறது. தேக நலனுக்காக கொஞ்சம் செலவிடும் சூழல் உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பு உருவாகும். லாபஸ்தானத்திலே குரு இருக்கின்றார். எனவே லாபம் சிறப்பாகவே வரும். புதிய தொழில் தொடங்குவது அல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்றவற்றிலே கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் கூட உங்களுக்கு அது அப்போதைக்கு சரியாகிவிடும். என்ன இருந்தாலும் இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவனை வழங்குவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, 10லே குரு இருந்தால் பதவியில் மாற்றம் உண்டு என்பார்கள். எனவே இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், பதவி மாற்றம் போன்றவைகள் எல்லாம் வரலாம். சவால்களை சமாளிக்க வேண்டிய சூழல் உண்டாகும். நட்பால் நன்மை கிடைத்தாலும் கூட ஒரு சில நட்பு உங்களுக்கு பகையாகலாம். எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும். குடும்ப சுமை கூடும். உத்தியோகத்தில் நீங்கள் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நேரம். திட்டமிட்டபடி சில காரியங்கள் நடைபெறாமல் போகலாம். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே உங்களுக்கு குடும்பத்திலே குதூகலம் நடைபெறும். சிக்கல்கள் எல்லாம் விலகும். அது மட்டுமல்ல, குரு சந்திரனை பார்க்கின்ற பொழுது குருச்சந்திர யோகம் என்று செயல்பட்டாலே இதுவரை நடைபெறாமல் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் தானாக நடைபெறும். அது மட்டுமல்ல, நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். நேற்றைய பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். தொகை கேட்ட இடத்திலிருந்து வரலாம். எதிரிகளின் பலம் குறையும். வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. புத்திசாலித்தனமான செயல்பாடுகளால் புகழை பெருக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உழைப்புக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை அவர்கள் வழங்குவார்கள். வருமானம் திருப்தியிருந்து வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் மிக 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 யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசியை குரு பார்க்கின்றார். சூரியனும் பார்க்கின்றார். கடுமையான சொற்களை பிரயோகித்து உறவினை பகையாக்கிக் கொள்ளக்கூடிய நேரம் இது. எனவே நீங்கள் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். சினத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். வருமான பெருக்கம் வந்தாலும் கூட செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வாங்கிய இடத்தால் சில சர்ச்சைகள் வரலாம். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திக்கின்ற நேரம். 3லே சனி இருப்பதனாலே உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு செலவுகள் ஏற்படலாம். சிக்கல்களும் ஏற்படலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். எதையும் நீங்கள் நம்பி செயல்பட இயலாது. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் கூடாது. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். அது மட்டுமல்ல, உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. இல்லத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்தாலும் அவர்கள் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். குடும்ப சுமையும் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். கேது 8ல் இருப்பதனாலே நாகசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். உடன்பிறப்புகள் உதவியாக இருப்பார்கள். உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரிவீர்கள். எதிரிகளை விலகிச் செல்வார்கள். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் சூழல் உண்டு. தொழிலை வளப்படுத்திக் கொள்ள, தொழிலை பெருக்கிக் கொள்ள மூலதனமில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு பெருந்தொகை கிடைக்கலாம். வராத பாக்கிகள் கூட வசூலாகலாம். இந்த நாள் நல்ல நாள். பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள்.
மீனராசினியர்களே, சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சேமிப்புகள் கரையும். சிக்கனத்தை கடைபிடித்தாலும் கடைபிடிக்க இயலாது. இப்படி வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கிறது. நல்ல நிலை எப்பொழுதுதான் கிடைக்கும் என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். உடன் இருப்பவர்கள் பகையாக மாறலாம். இல்லத்தில் உள்ளவர்களின் குணத்தை அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. குடும்ப சுமை அதிகரிக்கிறதே என்றும் நீங்கள் கவலைப்படுவீர்கள். சுகஸ்தானத்திலே குரு வக்ர இயக்கத்தில், அதாவது கொஞ்சம் அஸ்தங்கத்தில் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை ஒருவரை புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் இன்று மன அமைதி கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.